வணக்கம். இது புவிவாழ் கவராநாயுடு திருமண தகவல் மையங்க. நாங்கள் இப்போ அறிமுகப்படுத்துறது மறுமணத்துக்கு உண்டான வரனை அறிமுகப்படுத்திக்கிறோம். அவர் 97 12/7/97 பிறந்திருக்காப்புல இந்த அம்மா. 5704 ஐடி நம்பரு ஆச்சுங்களா. வயசு 28. வருஷத்துக்கு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருக்காங்க. மாதம் குறைஞ்சது என்ன ஆகுதுன்னா ஒரு 15,000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 30,000 வருதுங்க ஆச்சுங்களா. அதே கவர்நாயுடு அந்த அம்மா 7 வயசில் ஒரு குழந்தை இருக்குது ஆச்சுங்களா. பிகாம் படிச்சிருக்காங்க. மறுமணம் ஏதோ ஒரு வகையில் அந்த உங்களுடைய இது டைவர்ஸ் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்ட் லைஃப் இதெல்லாம் நம்ம இனத்தில் யாராச்சும் இருந்து இவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். இவங்க வயசு 28னா ஒரு 30, 32, 33 இருந்தால் ஓகே ஆகும். 35 கூட ஓகே ஆகும். ஒரு எம்காமு, பிகாம், எம்காம் நல்ல படிப்பு, சொந்த வீடு இருந்தால் யாரோ ஒருத்தர் நம்ம இனத்தில் இது கொடுக்கலாம், வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதிகபட்ச நம்புகிற வயசெல்லாம் முடியாதுங்க. ஒரு நிறைய மறுமணம் தானே 10th கேட்கலாம் இதெல்லாம் நினச்சி கொடுக்க மாட்டாங்க. 10th +2 தான் கிடைக்கும். இவங்களுடைய படிப்புக்கு அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரையும் நம்ம இனத்தில் இருக்கவங்க இவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறதுக்கு பாருங்கள். நம்ம இப்போ திருமணமாக ஆகாமல் 40, 45, 50 கடந்துட்டு வேஸ்ட்டாக லைஃப் போட்டுறதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள். லைஃப்பு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். அதெல்லாம் இனிமேலாச்சும் வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுங்க. நம்ம இனம் கவர்நாயுடு இனத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் இருந்தால் நல்ல மனதோடு முன்வாருங்க. வணக்கம். இது 944 32 56 185ங்கிற எண்ணு தான் நாளை பொழுதில் உங்களுடைய வாழ்க்கையில் விடியலாக்கக்கூடிய நம்பர். மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி பேசுங்க. உங்களுடைய குறை நிறைகளை சொல்லுங்கள். உங்களுக்கு பணத்தை கட்டி உடனே கல்யாணமாகணும் பேசினாதான் ஒரு பேசி நம்ம இடத்துல ஏதோ 2-3 வார்த்தை பேசுங்க, தப்பில்லை. பேசினாதான் என்ன ஏது பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சு கொடுப்போம். இருந்தால் தான் கொடுக்க போகிறோம், இருந்தால் தான் இது பண்ண போகிறோம். அதிக ஆசை வேண்டாங்க. நம்ம 10th முடிச்சுட்டு பிகாம் பண்ண எம்காம் கேட்டாலும் அது வாழ்க்கை நிறையா இருக்காது. நிறைய பேர் அந்த அகலக்கால் வைக்கிறனால தான் டைவர்ஸில் போய் முடியுது. ஆகிய முடிஞ்ச வரை இதெல்லாம் தவிர்த்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது பண்ணுங்கள். அடுத்தவருக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு முன்னுக்கு வாங்க. குழந்தை இருந்தால் நமக்கு அதே குழந்தைய நினச்சி நம்முடைய இனத்தில் கொடுங்க. வெளிய இனத்துக்கு போக வேண்டாம். வணக்கம்.